ஹாய் மைடியாஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. எங்கள் மாமா வீட்டு தோட்டத்தில் எங்கள் அத்தை அகத்தி செடி வச்சுருந்தாங்க. அந்த அகத்திப்பூ பார்த்ததையும் எனக்கு கண் உறுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. டக்குன்னு போய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச அகத்திப்பூவை பொறிச்சிட்டு வந்துட்டேங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச அகத்திப்பூவாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன தூசு குட்டி குட்டி புழுக்கள் எல்லாம் இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு நரம்பு பகுதி மாதிரி இருக்கும். அதை எடுக்கலையே உள்ளே ஏதாவது புழு இருந்துச்சுன்னா நம்ம அதை தூர போட்டுடலாம். பூவை கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தா எனக்கு பொரியலுக்கு பத்தாது. அதனால சரி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மிளகாட்டி குழம்பு வைக்கிறேங்க. குழம்புக்கு தேவையான மிளகு ரெடி பண்ணுறதுல வெங்காயம் தொளிக்கிறது மட்டும்தான் லேட் ஆகும். வெங்காயம் தொளிச்சு வச்சிட்டோன்னா டக்குன்னு குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. மிளகா ஆட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, இதையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கருகாப்பிலையும் ட்ரை பேன்லேயே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வரமிளகாயை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வரமிளகா ரொம்ப கருகிடக்கூடாது. அகத்திலேயே 2 வெரைட்டி இருக்குதுங்க. வெள்ளை அகத்தி, செவ்வகத்தின்னு. நாங்கள் வெள்ளை அகத்தியோட கீரையை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். வெள்ளை அகத்தி பூ நாங்கள் சமைக்கிறதுக்கு எடுத்துக்க மாட்டோம். செவ்வகத்தி கீரை பூ ரெண்டுமே யூஸ் பண்ணலாங்க. ஆனால் அகத்தி காய் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குதுங்க. அகத்தி 1000 காய் காய்த்தாலும் புறத்திலேன்னு. எவ்வளோ காய் காய்ச்சாலும் நம்ம காய் யூஸ் பண்ண மாட்டோம். பூவும் கீரை மட்டும்தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோங்க. நான் சின்ன வயசாக இருக்கையில் எங்கள் அம்ச்சி வீட்டில் 5 மரம் இருக்குங்க. பூ அப்படியே மரம் ஃபுல்லாக பூவாக இருக்கும். இப்போ அகத்திப்பூ கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது எங்கள் ஊர் சைட்லேயுமே. சின்ன வெங்காயத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நான் இன்றைக்கி ஆட்டாங்கல்லில் அரைச்சிருக்கேன். மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குழம்ப தாளித்து விட்டு கூட டக்குன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து ஊற்றிடலாம். அதனால் சீக்கிரம் குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. எனக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்து செஞ்சோம்னா சரி டேஸ்ட்டாக இருக்குங்க. அகத்தி கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. ஆனால் அகத்திப்பூ அப்படி இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். வாரத்தில் 2 நாள் அகத்தி கீரையும் 1 நாள் அகத்திப்பூவும் நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோம்னா கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண் எரிச்சல் இல்லாமல் இருக்கும். அகத்திப்பூவை நிழலில் உலர்த்தி பவுட்ரு பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருகாப்பில் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. பூவையும் அது கூடவே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிட்டால் பூ எண்ணெயிலேயே வெந்துருங்க. அது கூட நம்ம ஆட்டி வச்சுருக்கிற மிளகு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தாலே அகத்தி நல்லா வெந்துருங்க. குழம்பும் நல்லா சுண்டி சூப்பராக இருக்கும். டெலிவரி ஆனவங்க அகத்தி கீரை சாப்பிட்றதுனால தாய்ப்பால் பெருகுங்க. அகத்தி கீரை கிடைச்சாலும் சரி, பூ கிடைச்சாலும் சரி, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம சமையலில் சேர்த்துக்கணுங்க. ரொம்பவே நல்லது. அகத்தி கீரை பொரியல், கூட்டு, சூப்பு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிங்க் அண்ட் ஸ்மோக் பண்ணுறவங்க அகத்திப்பூ ரெகுலராக எடுத்துட்டாங்கன்னா அந்த கெட்ட கழிவுகள்லாம் வெளியேற்றிடும்னு சொல்லுவாங்க. சுடு சாதத்துக்கும் அகத்திப்பூ குழம்புக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அகத்திப்பூ கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.